வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த 6 வயர் கூடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 மாடல் இருக்குது. ஒவ்வொரு மாடல்லையும் 2 கூடைகள் நான் போட்டிருக்கேன். ஒன்று டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பர்பஸுக்கெலாம் இந்த கூடைகள் வாங்குகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நார்மல் வயர், டீலக்ஸ் வயரில் தான் நான் அந்த கூடைகள் நான் மேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே சேல்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மினி கிராஸ்கட் கூடை. இதில் 2 கூடைகள் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மினி கிராஸ்கட் கூடை நிறைய கலர் காம்பினேஷனில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு டெய்லி யூசேஜுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொண்டுட்டு போவாங்கள்ல, அதுக்கு நிறைய இந்த கூடைகள் கேட்குறாங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் இங்க் ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் மேக் பண்ணியிருக்கேன். இது டார்க் ரோஸ் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் மேக் பண்ணியிருக்கேன். மேலே குட்டியாக ஒரு டைமண்ட் மாதிரி வரும், 3x3 டைமண்டில். இந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு கூட நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கு 26 வயர் வேணும் 5 அடியில். கார்னர் டர்ன் 5 6ஐயும் கார்னர் டர்ன் பண்ணி ஹைட் நம்ம 16 நம்ம ஃபுல்லாக இருக்கிற ஹைட்டு வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ இந்த கூடைக்கு தேவையோ. ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இது நல்லா ஹேண்டில் நல்லா ரொம்ப லாங்காக போடாமல் இப்படி ஷார்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வளகாப்புக்கெலாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளேயே இந்த பேக்குள்ளே வச்சு நம்ம ரிட்டன் கிஃப்ட்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்த கூடை பார்டர் டைப் அருங்கோண கூடை. இது ஸ்மால் சைஸு. ஆல்ரெடி இதில் பிக் சைஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இது ஸ்மால் சைஸில் இப்போ கேட்டிருந்தாங்க. இந்த கூடைக்கு 1.25 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் பார்டர் டைப்பில் வந்திருக்கும். மற்ற எல்லாமே இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மாம்பழ மஞ்சள் கலரும் பச்சை கலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு டார்க் கலர்ஸ் ஹேண்டிலில் போகணுன்றதுனால ஹேண்டிலுக்கும் நான் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். நான் பாருங்கள், உள்ளே அருங்கோண டைப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஸ்டாராக வந்திருக்கும். இது ஸ்டார் பேட்டர்ன் கூடன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 6 அடியில் 22 வயர் தேவைப்படும். பேஸ் நம்மளுக்கு 9 லைன் நம்ம போட்டிருக்கோம். இந்த கூடைகளுக்கு நம்மளுக்கு இவ்வளோ தான் எடுக்கணும், இவ்வளோ தான் 2 நம்மளுக்கு வரணும் அப்படின்ற தேவைலாம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோனாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே ஒரு 4 லைன் பார்டரில் ஒரு பச்சை போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு நார்மல் லைன், ஒரு கிராஸ்கட், ஒரு நார்மல் லைன் கிராஸ்கட்டுன்னு போட்டு மேலே பேஸில் முடிக்கிறப்பையும் ஒரு 4 லைன் நீங்கள் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஹேண்டில் இன்னர் வேர்லேருந்து 2 பங்கு, அவுட்டர் வேர்லேருந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஹேண்டில் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சிறுசாகவும் இருக்காது, ரொம்ப நல்லா மீடியம் சைஸாக அந்த கூடைகள் இருக்கும். எப்போயும் நார்மலாக வைக்கிற அந்த 1.5 ரோல் கூடையோட சைஸ் தான் வரும். அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்டர் டைப்பில் நம்ம மேக் பண்ணியிருக்கிறதுனால பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. உங்களுக்கு நல்லா பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து 1.5 ரோலில் நார்மல் கூடை. ஒன்று பார்த்திங்கன்னா மல்டி கலரில் நான் போட்டிருக்கேன். இன்னொன்று செக்குடு டைப்பில், சின்ன சின்ன செக்குடு டைப்பில் டார்க் க்ரீன் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு 2 கலர் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 ரோல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வித் ஹேண்டிலோட. 5.5 அடியில் 21 வயரு, பேஸ் 9 லைன் போட்டுக்கோங்க. பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகிக்கோங்க. 20 லைன் ஹைட்டு போட்டுக்கோங்க. 3-3யாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேஸ் மேக் பண்ணுறதும் ஹைட்டு எல்லாமே நீங்கள் 3-3யாக ஸ்ப்ளிட் பண்ணி ஏணிப்படி முடித்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஹேண்டிலுக்கு 2 வயர் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். எஸ் டைப் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடுறது, எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி செக்குடு போடுறப்ப இதுவும் ஒரு அழகாக இருக்குது. நம்மளுக்கு அவங்க கஸ்டமர் கேட்டால் கலர் காம்பினேஷனில் தான் நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பாருங்கள், மல்டி கலரில் கேட்டாங்க. மல்டி கலர்லேயே நல்லா பிரைட் கலர்ஸாக யூஸ் பண்ணி எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்.
இது பார்த்திங்கன்னா தெரியும், சேம் அதே மெஷர்மெண்ட் தான். 5 அடியில் 21 ஒயர், பேஸ் 9 லைன், ஹைட்டு 20 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகிக்கோங்க. குழந்தைங்க லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம இப்போ கோயிலுக்கெலாம் நம்ம வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெலாம் வச்சு கொண்டுட்டு போகணும், அதோட ஒரு பர்ஸு ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது வச்சு கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்குலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட ரேட் தெரிஞ்சுக்கணுன்னாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி கூடைகள் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு மெஷர்மெண்ட்டு அப்படின்றத எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.